எப்படி ஆனந்தி? மேடம் விருப்பத்தை நிறைவேற்றினா இந்த பக்கம் உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். ரேணுகாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணே, ரேணுகாவை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவளுக்காக கவலைப்பட்டா வள்ளியோட வாழ்க்கைய அந்த ரஞ்சித் நாசம் பண்ணிடுவானே. நீ எங்களை பத்திலாம் கவலைப்படாத. உன் மேல உயிரையே வச்சிருக்கிற வள்ளியோட வாழ்க்கைய அந்த ரஞ்சித் கிட்ட இருந்து காப்பாத்துன. திரும்பவும் சொல்றேன்னு, என்ன பத்திலாம் கவலைப்படாத. என்ன ஆனாலும் கார்த்திக் என்னை கைவிட மாட்டான். நானும் அவனுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்க தயாரா இருக்கேன். அண்ணே, வள்ளி உன்னை காதலிக்கிறானே, அவளை கைவிட்டுறாதண்ணே. ஏங்க அப்படி குடிச்சிட்டு வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா அசிங்கமா போயிரும். மரியாதை சத்தப்படாம வந்து படுங்க. வாங்க வாங்க. ஐயோ, அப்பா, என்னப்பா இது? அம்மா, என்னம்மா இது? தெரியலையேடி, இந்த மனுஷன் எப்ப குடிச்சாலும் 4 பேருக்கு தெரியாம போய் தூங்குற மனுஷன் இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா, இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க, போங்க. என்னால தூங்க முடியலடா. அது எனக்கு தூக்கம் வராதுடா. என் மனசு கேட்காம தான்டா நான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். வேலு, என்ன மன்னிச்சிடுறா. ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வந்து? பேச்சு ரத்னவேலையா பொண்ணு வள்ளிக்கு அந்த பொறுக்கி போய் ரஞ்சித்த போய் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்கடே. இது நியாயமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. ஐயோ, வேலா, டேய் என்னடா நடக்குதுங்க? டேய், எதுக்கு ஐயா அப்படி பண்ணாரு? அந்த பொண்ணு வள்ளி இருக்கு, சொக்க தங்கம்டா, மகா லட்சுமிடா. அது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் ஒரு பொறுக்கி பயலுக்கு தாரவாத்து கொடுக்க எப்படா நம்ம ஐயாக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சு? அப்பா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்ப்பா. போய் படுங்க. ஏய், நான் உன் மேலதான்டா கோபத்துல இருக்கிறேன். உனக்கு தெரியாதே அந்த பையனை பத்தி? நீ எப்படிதான் அந்த நிச்சயத்தை நடக்க விட்ட? பாவண்டா அந்த பொண்ணு வள்ளி. அந்த பொண்ணை எல்லாருமா சேர்ந்து ஒரு பாவி கையில புடிச்சு கொடுத்துட்டீங்களாடா. ஏய், நீ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த? அப்பா, நாங்க போகும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆமாப்பா, அண்ணனும் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு தான் நினைச்சது. ஆனா அதுக்குள்ள தட்டை மாத்திட்டாங்கப்பா. தட்டு மாத்திர என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சா? வேலை ஏங்க
ஐயா வேலு, என்ன அம்புட்டு யோசனை? நேத்து அப்பா பேசுறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் என்னய்யா, எடுத்து சாப்பிடு. வேலு வேலு எந்திரி வா போலாம். ஏங்க பிள்ளை இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்கேன், அவனை போய் வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நாங்க போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். டேய் வேலு, அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும், உடனே கிளம்பி வா. புள்ள சாப்பிட உட்காந்துட்டியாங்க, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வேலு நீ வாப்பா போலாம், உங்க அம்மாக்கு வேற வேலை இல்லை. அண்ணே வா 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 வா.